ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2026க்கான சனி பேச்சு பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பேச்சு ஆகிறார். சனீஸ்வர பகவான் பேச்சு ஆகிறாரே, இந்த பேச்சியால் யாருக்கெல்லாம் சாதகமான பலன்களை தரப்போகிறார், யாருக்கெல்லாம் பாதகமான பலன்களை தரப்போகிறார் என்று பார்க்க இருக்கின்றோம். பலருக்கும் சனி பேச்சு என்றாலே ஒரு பயம் இருக்கும். இதே நிலைமைதான் தொடருமா அல்லது நிலைமை மாறுமா? சனீஸ்வர பகவான் பாதகத்தை செய்ய போகிறாரா, சாதகத்தை செய்ய போகிறாரா என்ற மனக்கவலைகள் உண்டு. அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி என்று எல்லாம் சொல்கிறார்களே, இதனால் ஏதேனும் பாதிப்புகள் உண்டா என்று பலருக்கும் சனிப்பெயர்ச்சி என்றவுடன் கவலைகள் கூடுவது உண்டு. ஆனால் சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமான். அவர் அனைவருக்கும் தண்டனைகள் கொடுக்க மாட்டார். சனி பேச்சியார் பலரையும் பண்படுத்துவார், பலருக்கும் பல பாடங்களை கற்றுத்தருவார். அவர் ஒரு நல்ல ஆசிரியர். ஆசிரியனுடைய பயிற்சியால் நல்ல மாணவர்களை உருவாக்குவதே நோக்கம். அந்த வகையில் சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன், கர்மகாரகன், தொழில்காரகன், துக்ககாரகன் என்றெல்லாம் போற்றக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியால் அனைவருக்கும் நல்லதே நடக்கப் போகின்றது. உங்களுடைய சொல்லோ செயலோ பிறரை பாதிக்காதது வரை சனி பெயர்ச்சியால் எந்த ஒரு பாதகமும் நடைபெறப் போவதில்லை. சாதகமான பலன்களே நடக்கும். உங்களுடைய செயல் பிறருக்கு தொந்தரவுகள் தரும் வகையில் இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் பாதிப்புகள் ஏற்படும். ஆகவே உங்களுடைய செயலும் சொல்லும் பிறரை பாதிக்காமல் நடந்து கொள்ளும் நபர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியால் எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு வரப்போவதில்லை. கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு ஏழரை சனி, அஷ்டமத்து சனி நடைபெறும் போது சுப நிகழ்ச்சிகள் அந்த வீட்டிலே நடைபெறும். பூமி, வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கிடைக்கும். குழந்தை பேரும் உண்டு. அது எப்படி? அப்படி என்றால் அஷ்டமத்து சனியோ ஏழரை சனியோ எந்த ஒரு பாதிப்பையும் தராதா என்ற கேள்வியும் ஏற்படலாம். ஒரு கிரகம் கோச்சார ரீதியாக பயணம் செய்யும் போது அவர் எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த வீட்டுக்கான பலன்களையும் அவர் எந்த வீட்டில் பயணம் செய்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக கட்டாயம் கொடுப்பார். உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த கிரகத்தின் மீது இந்த கோச்சார சனி பயணம் செய்கிறாரோ அதற்கு ஏற்றால் போலும் பலன்களை மாறுப்பார். அந்த வகையில் சனீஸ்வர பகவான் இந்த ஆண்டு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய சுய சாதகத்தில் மீன ராசியிலே சூரியன் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் பிறந்தவர்களுக்கு அந்த சூரியன் மேல் இந்த சனீஸ்வர பகவான் பயணம் செய்யும் போது என்ன பலன்கள் நடக்கும் என்றால், நீங்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் உங்கள் தொழிலிலே உங்களுக்கும் உங்கள் வேலைக்காரர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இடையே பிரச்சனைகள் வரும். அரசு வகையிலே சில தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒருவேளை உங்களுடைய சுய சாதகத்தில் மீன ராசியிலே சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது பிறந்தவர்களுக்கு சனி பகவான் சந்திரன் மீது பயணம் செய்யும் போது தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வேலைகள் அதிகமாக கிடைக்கும். ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும். லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. சுபகாரியங்கள் தடைபட்டு பின்பு நடக்கும். உங்களுடைய சுய சாதகத்தில் மீன ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தால் தற்போது நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியால் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே சமயம் திருமணம் நடந்தவர்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் பிறக்கும் போது மீன ராசியிலே புதன் பகவான் இருந்தால் தன் மீது தற்போது பயணம் செய்யக்கூடிய சனியால் சொத்துக்கள் வாங்கும்போது பத்திரப்பதிவிலே சில ஏமாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள். கணக்கு வழக்குகளில் கவனம் தேவை. மீன ராசியிலே குரு பகவான் நீங்கள் பிறக்கும் போது இருந்திருந்தால் அப்போது பயணம் செய்யக்கூடிய சனியால் அதிகமாக வேலைகள் கிடைக்கும். தொழிலுக்கு அதிக வாடிக்கையாளர் வருவார்கள். உழைப்பு அதிகம் இருக்கும், ஆனால் வருவாய் குறைவாக இருக்கும். மீன ராசியிலே சுக்கிர பகவான் உச்ச பள்ளத்தோடு நீங்கள் பிறக்கும் போது இருந்திருந்தால் அப்போது பயணம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பயணத்தால் இந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. அவன் மனைவியுடைய கருத்து மோதல்கள் இருந்தால் அதையெல்லாம் மறந்து முழுமையாக வாழ்வீர்கள். பொருளாதார வளர்ச்சி மேம்படும்.
இந்த ராசியிலே நீங்கள் பிறக்கும்போது சனி பகவான் இருந்து இந்த சனியின் மேல் தற்போது கோச்சார சனி பயணம் செய்து கொண்டிருந்தால் தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும், உங்களுக்கு தொழில் சார்ந்த அறிவுகள் மேம்படும். ராசியிலே ராகு பகவான் செய்யும் போது பிறந்தவர்கள் சனி பெயர்ச்சியால் கூட்டு தொழிலிலே பிரச்சனைகள் ஏற்படும், தொழில் ஆகாது. செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே தொழிலை விரிவுபடுத்தக்கூடாது. முக்கியமாக உறவுகளால் பிரச்சனைகள் வரும், உறவுகள் பிரிய நேரிடும். இந்த காலகட்டத்தில் உறவுகளிடம் இருந்து வெளியூரில் தங்கி பணி செய்வதே மிகவும் சிறப்பு. செய்யக்கூடிய தொழிலே தடைகள் ஏற்படும். ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு மந்த நிலை ஏற்படும், அல்லது தொழில் மீது வழக்குகள் வரும். கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வரை கிரகங்களின் மீது பகவான் பயணம் செய்யும் போது ஒரு சூழலை ஜாதகர் அனுபவிப்பார் என்று பார்த்தோம். இந்த சனியால் ஒரு ராசிக்கும் வகையான பலன்களை போகிறார் என்று சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. சனீஸ்வர பகவானால் ஏறக்கூடிய இருந்து விடுபடுவதற்கு பரிகாரங்களில் முதலில் நான் உங்களுக்கு அவர்கள் தங்களுக்கு முடிந்த பரிகாரங்களை செய்து பயனடையுங்கள். அன்றாட செய்யக்கூடிய பகவானால் தற்போது கெடுதல் பலன்கள் நடைபெறப் போகிறது என்று நீங்கள் நினைத்தால் பரிகாரங்களை செய்து பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களே அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். பணி செய்யக்கூடிய இடத்திலே கடைநிலை பணியாளர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். கேட்டு வருபவர்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு வகையிலும் கூலியை குறைக்காமல் கூலி கொடுக்க வேண்டும். ஊனமுற்றவர்களுக்கு செய்வது மிகவும் சிறப்பு. மக்களுக்கு அவ்வப்போது தேவையான உதவிகள் உங்களால் முடிந்த அளவு செய்வது. உள்ள எல்லை காவல் தெய்வத்தை ஒரு முறையாவது சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. பிற பரிகாரங்களாக நீங்கள் செய்ய வேண்டியவை ஈஸ்வர பகவானுக்கு வாரந்தோறும் தீபம் ஏற்றி வழிபடுவது, மாதம் வைத்து இப்போது மிகவும் சிறப்பு. மாதமும் நடைபெறக்கூடிய வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவனை வழிபடுவதால் ஈஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அழு நீங்கும். அல்லாத கடவுள்களை வழிபடுவது, ஆஞ்சநேயர், பெருமான், போன்ற தெய்வங்களை வழிபடுவதால் பகவானால் ஏற்படக்கூடிய அழு நீங்கும். தோறும் நல்லெண்ணெய் குளித்து வருவது நல்லது. சனி சனி இருப்பவர்கள் குடிகொண்டுள்ள ஸ்தலங்களான ஸ்தலங்களுக்கு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு கலந்த வஸ்திர ஸ்தானத்தை எளியோருக்கு வேண்டும். சனி மற்றும் அஷ்டமத்து சனி காலங்களிலே கஷ்டங்களை ஏற்படுத்துவார். அவற்றை தடுப்பதற்கு பரிகாரத்தை கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். மனங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். காக்க வஸ்திரம் அவசியம் அல்லவா? ஸ்தானம் கட்டாயம் செய்யுங்கள். வஸ்திரஸ்தானம் செய்யும் போது சனி பகவானுடைய உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. தோறும் வீட்டிலே நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். அஷ்டமத்து சனி நடைபெறுபவர்கள் எல்லாம் திரும்பி நீங்கள் போது சனீஸ்வர பகவானுடைய கருணை உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு, குறையும். ராசிக்குள் போகலாம். ராசிக்காரர்களுக்கு 12 சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். பயணம் செய்து கொண்டு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தையும் சத்துருஸ்தானமான 6ஆம் வீட்டையும் ஸ்தானமான
9ஆம் வீட்டையும் பார்வையிடுகிறார். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சனியுடைய ஆரம்ப காலம். செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருகின்றது. வாங்கி மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பண பொறுப்பேற்றுக் கொள்வதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. கவனம் தேவை. சிலருக்கு உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. அவதிப்படுபவர்களாம் கடலில் வீழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு. வாங்கிய கடனில் ஒரு தொகையாவது அசலிலே வர வைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். கட்டாயம் இந்த சனி பெயர்ச்சியால் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் ஆரோக்கியத்தில் இருந்த அனைத்தும் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உங்களுக்கு விடைய கருத்து மோதல்கள் ஏற்படும். அனுசரித்து போவது நல்லது. கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.